ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரமா. வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நல்ல டேஸ்டான மாங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாங்காய் சாதம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம டிஃபன் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபிங்க. அதுவும் போக செய்கிறதுக்கு ரொம்ப டைமும் ஆகாது, குயிக்காக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால இந்த சாதம் பண்ணி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. வாங்க இன்றைக்கி வீடியோவில் மாங்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் மாங்காய் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்துருக்குறேங்க. இந்த காம்பு பகுதியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை நம்ம நல்லா தோல் சீவணுங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோலெல்லாம் எடுத்துடலாம். தோலை எடுத்துட்டு தான் மாங்காயை நம்ம துருவ ஆரம்பிக்கணுங்க. அப்போ தான் சாதம் கூட நம்ம கலந்து சாப்பிட்றப்ப ஹார்டாக இல்லாமல் இருக்கும். தோலை அதனால் கண்டிப்பாக எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா தோல் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை கேரட் துருவுறதுல வச்சு நல்லா துருவிக்கோங்க. நான் இந்த மாதிரி துருவி இருக்கிறேன். கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரியான இதை நான் ஸ்லைஸை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. ஏதோ வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க, அதனால் சாரி. இப்போ நம்ம மாங்காய் சாதம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பொரிச்சிக்கோங்க. வேர்க்கடலை சேர்க்குறதுனால மாங்காய் சாதம் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக 2 மிளகாய் வத்தல் உடச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி தாளிச்சிருங்க. இந்த பருப்பு வகைகள் எல்லாமே நல்லா பொரியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே 2 பல்லு பூடு இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பிரசாதமாக படைக்கிறீங்கன்னு பூடை அவாய்ட் பண்ணிடுங்க. இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பூடு நல்லா வதங்கட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நம்ம துருவி வச்சுருந்த மாங்காயை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா வதக்கணுங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. இது நம்ம கேரட் பொரியல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வதக்கினா போதும். அது அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். அதே நேரத்தில் ரொம்ப கொலைய விட்டுறாதீங்க. சாதம் கூட சரியாக மிக்ஸ் ஆகாது. மிக்ஸாக அப்படி பிரிஞ்சு இருக்கிறப்பயே அப்படி சாதத்தை கலந்துருங்க. இப்போ இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன். இது பொன்னி ரைஸ். குக்கரில் செஞ்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இது தாராளமாக 2 பேர் வரைக்கும் சாப்பிட முடியும். இப்போ இந்த மாதிரி சாதத்தை கலந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாங்காயோட. இது நம்ம பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலாக கலந்து விட்டுருங்க. ஒன்று போல் கலந்துருங்க. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் மாங்காய் சாதம். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாங்காய் சாதம். இந்த மாங்காய் சாதத்துக்கு கூட இன்றைக்கி நான் எள்ளு துவையல் பண்ணியிருக்கிறேன். அது கூட அப்பளம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.